இது என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சி 26 வீக் ஆகுது. ஃபஸ்ட்டு பேபிக்கு 3 தடவை சூரிய கிரகணம் சந்திர கிரகணன்ட்டு என்னை பாடாப்படுத்திருச்சு. எல்லா வேலையுமே அப்பயுமே செஞ்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் வருது. அதனால் சந்திர கிரகணம் 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நடந்துச்சு. அது வரைக்குமே நம்ம சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. நேற்று தண்ணி இதெல்லாமே ஊற்றிட்டு மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி வரும்போதே வெளியும் புழங்குறதுக்கும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கும் முக்கியமாக பிடிச்சி வச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு வீடெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றிட்டு சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. அதனால் எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு சிம்பிளாக என்னால் முடிஞ்சது தக்காளி சட்னி செஞ்சுட்டு இட்லி வச்சுட்டேன். இந்த செகண்ட் ப்ரெக்னென்சியில் வாமிட் அதிகமாக இருந்ததுனால அம்மா வீட்டில் பாதி நாள், ஹஸ்பண்ட் வீட்டில் பாதி நாள்னு வீடியோஸை சரியாக எடுத்து நான் யூடியூப்பில் போட்டிருக்க மாட்டேன். வாமிட் 5 முடிகிற வரைக்குமே இருந்ததுனால ஹெல்த்தியான சாப்பாடும் சாப்பிடல, மயக்கமாக இருந்துச்சு, வாமிட்டு. இதனாலேயே நான் சாப்பிடல. இப்போ தான் வெயிட் போடுறதுக்காக நான் நல்லா ஹெல்த்தியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நானே செஞ்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ என்னோடய வேலைகளெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். நேற்று சந்தையில் பூ வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் சந்திரகிரகணம் நடக்கிறனால பூவெல்லாம் கட்டக்கூடாதுன்னு அக்கா சொல்லியிருந்தா. அதனால் வச்சுருந்தேன்னா காலையில் வெடிச்சு போயிருந்துச்சு. இப்பயும் விட்டுட்டோம்னா வாடி போயிருன்ட்டு கட்டி 2 முழம் வந்துச்சு. இது நீட்டாக டிஃபன் பாக்ஸில் ஈரத்துணியில் வச்சு போட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு வாடாமல் இருக்கும். எனக்கு 4 நாள் கழித்து ஒரு ஃபங்க்ஷன் வருது. அதுக்காக தான் கட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 12 மணி மேலே பசி எடுத்துக்கிச்சுங்க. ஆப்பிள், மாதுளை, பேரிச்சப்பழம், பாதாம், முந்திரி இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். இது சாப்பிட்டோன்னே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. மத்தியானம் நான் சாப்பிடல. இது சாப்பிட்டுட்டு தம்பி பால்வாடிக்கு இந்த வருஷமும் விட்டுருக்குறோம். அவன் 2 மணிக்கு வந்துடுவான். வந்ததுக்கப்புறமா நான் தம்பியும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் போல் ஏபிசி மால்ட்டு தான் குடித்தேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது குடிக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் நான் வெறும் பால் குடிக்கிறதுக்கு இதாச்சும் குடிக்கலாமேன்ட்டு குடிச்சிட்டு இருக்கிறேங்க. நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு டேப்லெட் எல்லாம் போட்டதுக்கப்புறமா 9 மணிக்கு வாக்கிங் போவேன். எக்ஸசைஸ், வாக்கிங்கு இதெல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேங்க. எக்ஸசைஸ் ஒரு 3 கற்று வச்சுருக்கேன். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். வாக்கிங் 45 மினிட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.